ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா. சிறப்புங்க ஐயா. ஐயா 2026 புத்தாண்டு பலன்கள் நம்ம நேயர்கள் கேட்டிருந்த பலன்களை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். இந்த 2026 எப்படி இருக்க போகுது, அதாவது உலக ரீதியாக எப்படி இருக்க போகுது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. ஒவ்வொரு வருடமுமே நம்ம வருட பிறப்பு அப்படின்றத பேஸ் பண்ணி ஒரு ஜாதகம் போடலாம். 12 மணிக்கு தான் வருடம் பிறக்குது. அந்த டைமுக்கு ஒரு ஜாதகம் போடும்போது இந்த 2026 கன்னி லக்னத்தில் பிறக்குது. கிருத்திகை 4ஆம் பாதம் ரிஷப ராசியில் பிறக்குது. அப்போ இந்த அடைவுகள் இப்போ அந்த சமயத்தில் கிரகங்கள் இருக்கிற அடைவுகளை வச்சு பார்க்கும்பொழுது இப்போ 3ல் தான் புதன் இருக்கார் டிகிரி பிரகாரம், 4ல் சூரியன் செவ்வாய் சுக்கிரன் இருக்குது. இது ஒரு விதமான ஒரு கன்னி லக்னத்துக்கு ஒரு பின்னடைவுன்னு எடுத்துக்கணும். ஏன்னா லக்னம் உபய லக்னம், அது ஜென்ரலாகவே அப்படித்தான் வரும். அதே நேரத்தில் கிரகங்கள்னு பார்க்கும்போது அஷ்டமாதிபதியான செவ்வாய், விரையாதிபதியான சூரியன், பாக்யாதிபதியான சுக்கிரன், இந்த 3 பேரும் சேர்ந்து சுக்கிரனுடைய நட்சத்திரத்திலே இருக்காங்க. இப்போ நம்மளுடைய சிஸ்டமே நட்சத்திரம் தான். அப்போ சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் இந்த 3 கிரக சேர்க்கையின் பலன் பிரமாதமாக பேசப்படும். இதனுடைய தன்மை என்ன அப்படின்னா தொழில் பலம் விருத்தி. ஏன்னா 10ல் குரு இருக்கார். அதனால் 2026 மிகப்பெரிய தொழில் வளர்ச்சி உண்டாகும், பணம் புழங்கக்கூடிய அமைப்புகள் உண்டாகும். அதே நேரத்தில் இந்த 8-12 செவ்வாய் சூரியன் என்பது நிறைய எதிர்பாராத சம்பவங்கள், விபத்துகளாகட்டும், நெருப்பு சம்பந்தப்பட்ட உபாதைகளாகட்டும், போர் அபாயங்களாகட்டும், இயற்கை சீற்றங்களாகட்டும், இதெல்லாமே இந்த சூரியன் செவ்வாயினுடைய தாக்கத்தில் இருக்கும். அது போக இப்போ இந்த பலனில் குரு 10ஆம் இடத்துல இருக்கிறது ஆன்மீகம் சம்மந்தப்பட்டது, சட்டம் சம்மந்தப்பட்டது, மிகப்பெரிய எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டு, பொருளாதாரம்னு சொல்கிறோம் இல்லையா, பொருளாதாரத்துக்கு மிகப்பெரிய பங்கு வகிக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. இப்போ நியூமராலஜி பண்ணி எடுத்துக்கோங்களேன், 2026 கூட்டினா 1 வரும். இந்த 1ங்கிறது சூரியன். அப்போ சிம்ம லக்னக்காரங்க அதே மாதிரி சூரியனுடைய நட்சத்திரத்திலே பிறக்குது அந்த அன்னைக்கு. இப்போ சூரியன் ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் வலுவாக இருக்காங்க அவங்களுக்கு எவ்வளோ பெரிய பெனிஃபிட்டு அப்படிங்கிறதெல்லாம் இந்த வருஷம் குறிக்குது பொது பலனில். 6ல் இருக்கிற ராகுவும் 12ல் இருக்கிற கேதுவும் விபரீத ராஜயோகம். ஏன்னா ராகு நட்சத்திரத்திலே வருவார், கேது நட்சத்திரத்திலே போவார். அப்போ என்ன ஆகும்னா ஒரு கெடுதலில் இருந்து விடுபடுதல், ஒரு யோகம் அப்படின்னு அதை எடுத்துக்கணும். நல்ல பலனு. சனி 7ஆம் வீட்டில் இருக்கிறதுனால அதுவும் தன்னுடைய சுயசாரத்தில் போவார், டோட்டலாக உத்திரட்டாதியில் போவார். அதனால் லேபர் சம்மந்தப்பட்டது, தொழிற்சங்கங்கள் சம்மந்தப்பட்டது, இண்டஸ்ட்ரியல் சம்மந்தப்பட்டது. ஏன்னா நம்ம மீன ராசி சம்மார ராசின்னு சொல்கிறோம். ஸோ அது மாதிரி இப்போ நீங்கள் ஒரு மாதிரி காலச்சக்கரத்துக்கு அது 12ஆம் இடம். இப்போ நீர் ராசியிலையெல்லாம் மற்ற கிரகங்கள் வரும்ல, சூரியனோ செவ்வாயோ அந்த மாதிரியெல்லாம் வரும்போது அந்த இணைவு ஏற்படும். சனியும் அந்த கிரகமும் இப்போ செவ்வாய் வந்தாலும் சூரியன் வந்தாலும் ஒரு இப்போ பங்குனி மாதம் தாண்டிடும். நம்ம ஜனவரி முடிஞ்சு தான் பங்குனி மாதம் வரும். அந்த பங்குனி மாதத்தில் அந்த சனியோட சூரியன் இணைவார். ஸோ இந்த மாதிரி செவ்வாய் சூரியன் சனி அப்படிங்கிறது, சனி 12ல் இருக்கிறது அடுத்து மேசராசிக்கு வர்ற வரைக்குமே ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு அமைப்பு தான். அதாவது ஒர்க் ஃபோர்ஸு, சுரங்கங்கள் சம்மந்தப்பட்டது, கனிம வளங்கள் சம்மந்தப்பட்டது, மற்றும் பொருளாதார நெருக்கடி. இப்போ வறுமை கோட்டில் இருக்காங்க இல்லையா, அந்த மக்களினுடைய ஒரு தாக்கம், அவங்களுடைய ஒரு எதிர்பார்ப்புகள் ஏமாற்றம் அடைதல். ஸோ இதெல்லாம் வச்சிருக்கு. இயற்கை சீற்றங்களும் வச்சிருக்கு. ஆனால் நான் ஜென்ரலாக என்ன சொல்லுவேன்னா, குரு 10ல் இருக்கிறதும் 4ஆம் இடத்தை பார்க்குறதும் அவங்கவங்களுடைய தொழில் பலத்தை காப்பாற்றி கொடுக்கும். அதுதான் பொது பலன். இது நாம் அந்த சூரியனுடைய ஆதிக்கம் பெற்ற வருஷமாக இதை கொண்டாடலாம். சிறப்புங்க ஐயா. இப்போ தங்கம் விலை சரசரன்னு ஏறிக்கிட்டு இருக்கு, இந்த வருஷம் எப்படி இருக்கும்? தங்கத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம ஜென்ரலாக எல்லா கண்ட்ரிஸுக்கும் ஒரு லக்னம் இருக்குங்க. இப்போ டாலர் மதிப்பு அப்படிங்கிறதுக்கு ஒரு அந்தந்த கண்ட்ரிஸ்குடைய அந்த லக்ன புள்ளியை எடுக்கணும். எடுத்து நம்ம காம்பினேஷன் கொண்டு வரணும். இப்போ குருவே பார்த்தீங்கன்னா ஜூன் வரைக்குமே சிரமத்தில் இருக்கார். 2026 ஜூன் வரைக்குமே பகையில் இருக்கார். அதனால் ஏறுமுகமாகவும் இருக்கும்,
அது வந்து எட்டாக்கனியாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே உச்ச வீட்டுக்கு வருவார் இல்லையா, கடகத்துக்கு ஜூனுக்கு அப்புறம் வந்து நிலைமைகள் சீர்படும், நல்லாவே கொஞ்சம் குறையும், ஸ்டேபிளாக இருக்கும். இப்போ வந்து அன்ஸ்டேபிளாக இருக்குது, அப்போ வந்து ஸ்டேபிளாக இருக்கும். சிறப்பு. ஐயா, இப்போ உங்களோட லாங்குவேஜை சொல்லணும் அப்படின்னா இந்த 2026 பொருள் சார்ந்து இருக்கா இல்லை வந்து அகம் சார்ந்து இருக்கா? நல்ல கேள்வி. நீங்களும் இந்த லைனுக்கு வந்துட்டீங்க. கண்டிப்பா. மக்கள் வந்து ஜோதிடத்தை வந்து எல்லாத்துக்கும் நல்லா இருக்கான்ற கேள்வி கேட்குறாங்க. அது தவறு. ஒன்றுக்கு நல்லா இருந்தால் ஒன்றுக்கு நல்லா இருக்காது. அதனால் இப்போ இந்த கன்னி லக்னத்தில் பிறக்கிறதுங்கிறது வந்து காலச்சக்கரத்துக்கு 6ஆம் இடம். அது வந்து வேலையை குறிக்கிற இடம், சர்வீஸை குறிக்கிற இடம். 2, 6, 10 இந்த காம்பினேஷனில் இருக்குது. பட் ஆனால் அந்த புதன் வந்து இருக்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்றது கேதுனுடைய நட்சத்திரத்தில் இருக்குது. அதனால் இது வந்து பொருள் சார்ந்து அவஸ்தைப்படுவது என்று குறிக்கணும். பொருள் சார்ந்து தான் இந்த வருடம் இயங்க போகுது. ஆனால் போராட்டமாக அந்த பொருளை தேட வேண்டி இருக்கும். சிறப்புங்க ஐயா, ரொம்ப அற்புதமாக பேசணுங்க. இப்போ என்னன்னா ஒவ்வொரு ராசிகளை வந்து பார்த்தோம் ஐயா. அடுத்து பார்த்தீங்கன்னா ரிஷப ராசி. இந்த ரிஷப ராசிக்கு இந்த 2026 எந்த வித பலன்கள் வச்சிருக்கு அப்படிங்கிறத சொல்லுங்க ஐயா. ரிஷபராசிக்கு வந்து உயிர் பற்றா வேலை செய்யும். 2026 உயிர் பற்றான பாவங்களை வேலை செய்யும். ஆனால் ரிஷபமே வந்து பொருள் பற்றான ராசி, 2ஆம் ராசி. ஆமாம். ஆனால் இந்த 2026 பொறுத்த வரைக்கும் அது வந்து அதனுடைய பிறப்பின் லக்னம் பேஸ் பண்ணி பார்க்கும்போது அது வந்து உயிர் பற்றா வேலை செய்யுது. பொருள் பற்றான விஷயங்களில் வந்து கொஞ்சம் ஜூன் வரைக்கும் நல்லா இருக்கும். ஜூனுக்கு மேலே தொய்வுகள் ஏற்படும். அதனால் அதை வந்து முதல்லையே கரெக்ட் பண்ணிக்கணும் ரிஷபராசிக்கு பொறுத்த வரைக்கும். இப்போ லாபச்சனி, 2ஆம் இடத்தில் குரு, 10ஆம் இடத்தில் ராகு, இப்படி அற்புதமான ஒரு அமைப்பெல்லாம் நம்ம ஏற்கனவே குரு பயிற்சியிலாம் பேசியிருக்கோம். இப்போ அப்படி இருந்தாலும் இந்த ஜூனுக்கு மேலே என்ன ஆகும் அப்படின்னா அந்த குருவானவர் சனி நட்சத்திரத்துக்கு போவார். அப்போ 3ஆம் இடத்துல போய் சனி நட்சத்திரத்தில் இருந்து 11ஆம் இடத்துல சனியோட கம்பைன் ஆகும்போது பொருள் பற்று வந்து அங்கே வேஸ்ட் ஆகிடும். பொருள் பற்றினுடைய தாக்கம் வந்து குறைஞ்சிரும். அதனால் நீங்கள் வந்து உயிர் பற்றான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க இந்த வருடத்தில். உயிர் பற்றுன்னு சொல்லும்போது நிறைய பேருக்கு புரியாமல் இருக்கும். அதாவது ஸ்மார்ட் ஒர்க்கு தொழில் எடுத்துட்டிங்கன்னா கலைத்துறையில் இருப்பவங்க, மீடியா துறையில் இருப்பவங்க, ஐடியில் இருக்கவங்க, லாஜிஸ்டிக்ஸ் பண்ணுறவங்க, அக்கௌண்ட்ஸு, இந்த மாதிரி மூளை உழைப்பு செய்கிறவங்க, இதெல்லாம் தான் உயிர் பற்று. இப்போ நீங்கள் பணம் போட்டு பணம் பண்ணுறது, ஒரு ரியல் எஸ்டேட் பில்டிங் ப்ரொமோட்டராக இருந்து பில்டிங் கட்டி வியாபாரம் பண்ணுறது, அதே மாதிரி ஒரு உற்பத்தி ப்ராடக்டை உற்பத்தி செஞ்சு மேனுஃபேக்சர் பண்ணி ட்ரேடிங் பண்ணுறதெல்லாம் பொருள்பற்று. இப்போ அந்த பொருள்பற்றுக்கு வந்து குரு வந்து சப்போர்ட் இல்லை. என்னன்னா ஆஃப்டர் ஜூன் வரைக்கும் இப்போ 2025 கொடுத்த குரு கொடுத்துக்கிட்டு இருக்காரு அப் டு ஜூன். அதனால் அது ஜூனுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த பிணக்குகள்லாம் போயிடும். பட்ஜெட் கணக்கு பேசுறது, நீ அதை பண்ணலை இதை பண்ணலை, உன்னால தான் கடன் ஆச்சு, பல பிரச்சனைகள், வழக்கு, இந்த வம்பு வழக்கெல்லாம் பேசி உருட்டிகிட்டு இருக்கிறதெல்லாம் இருந்தாலும் அதெல்லாம் அந்த ஆஃப்டர் ஜூன் சால்வ் ஆகிடும். ஏன்னா சனி லாபத்தில் இருக்கார். இந்த ஜாதகத்துக்கு ரிஷபத்துக்கு 3, 7, 11ன்ற கான்செப்டில் தான் சனியும் குருவுமே இருக்காங்க, புதனும் இருக்காங்க. அப்போ அதுக்கு வந்து ஒரு பவரை கொடுக்குறாரு குரு ஆஃப்டர் ஜூன். ஸோ ஆஃப்டர் ஜூனுக்கு அப்புறம் இந்த இணைந்த பிரிந்தவர்கள் இணையக்கூடிய அமைப்பிற்கு அதுக்கு முன்னால் வந்து பொருள்பற்றான காரியங்களை சாதிச்சுக்கோங்க. சிறப்புங்க ஐயா. இப்போ வந்து ஒரு வேலை பார்த்துட்டு இருக்காங்க, இல்லை இந்த வருஷம் வந்து தொழில் பண்ணிடலாம், நம்ம ரொம்ப வருஷமாக வேலை பார்த்துட்டு இருக்கோம், தொழில் பண்ணுறதுக்கான கரெக்டான வருஷமாக இது அமையுமா? நிச்சயமாக அமையும். பட் என்ன விஷயம்னா, யாருக்காவது ராகு திசை நடந்துட்டு இருந்ததுன்னா அவங்க வந்து ப்ரொடக்ஷன் ட்ரேடிங் பண்ணக்கூடாது. காரணம் என்னென்னா ராகு வந்து 9ஆம் இடத்துல இருக்க, ராகுனுடைய நட்சத்திரத்திலேயே இருக்கார். அதாவது 10ஆம் இடத்துல இருக்கார், அவர் 9ஆம் இடத்து பலனை செய்வாருன்னு சொல்ல வர்றேன். புரியுது. அதனால் ப்ரொடக்ஷன் இந்த மாதிரியான உற்பத்தி சார்ந்த தொழில்களில் வந்து அவங்க கவனம் செலுத்தக்கூடாது. உயிர் பற்றான விஷயங்கள், கமிஷன் வகை, மார்க்கெட்டிங், கன்சல்டிங் இதெல்லாம் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். வெளிநாட்டிலேயே கூட நிறைய இந்த மாதிரி கன்சல்டிங் பிஸ்னஸ் போகிறவங்க, ஐடியில் போகிறவங்க, அவங்களுக்கெல்லாம் மாற்று வேலைகள் கிடைக்கும். இப்போ வெளிநாடுலேயே ஒரு கண்ட்ரி விட்டு இன்னொரு கண்ட்ரிக்கு மாறுறது, அதெல்லாம் சப்போர்ட்டிவ் வேணும். சிறப்புங்க ஐயா. இவங்களுக்கு இந்த வண்டி, வாகனம், சொத்துக்கள், வீடுகள், இந்த மாதிரி விஷயங்கள் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா?
மாற்றி அமைப்பாங்க நிறைய பேர். ம் ஏன்னா இந்த ரிஷபராசிக்கு எப்போ கேது வந்துச்சோ சிம்ம ராசியில் அப்போ இருந்தே கொஞ்சம் குழப்பம் எல்லாத்துலேயுமே. ம் ம் 4ஆம் இடம் தானே வண்டி ம். வாகனம் வீடு எல்லாமே. அப்போ இந்த கேது வந்து சுக்கிர நட்சத்திரத்தில் போய் இப்போ கேது நட்சத்திரத்துக்கே வருவார், மகத்திலேயே வருவார். அவர் வந்து அதை கொஞ்சம் துண்டிக்கிற கிரகம், 4ஆம் இடத்தை துண்டிக்க கிரகம். வீடு வந்து மாற்றிடலாம், அல்லது சேல்ஸ் பண்ணிடலாம், அல்லது வண்டி பழசாயிடுச்சு, இது மாதிரி ஒரு லாஸுக்காக நாம் அதை காம்பன்சேட் பண்ண வேண்டி வந்துடும். உறவுகள் கூட அப்படித்தான். ம் தாயாரே எடுத்துக்கிட்டா கூட கேதுன்னு இருக்கும்போது அந்த ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த புரிதல் இருக்காது, அண்டர்ஸ்டாண்டிங்கே இருக்காது. தேவையில்லாமல் அந்த ஈகோனால குழப்பங்களை உண்டு பண்ணிடுவோம். இப்போ இந்த ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா பாசம் நேசம் அப்படிங்கிறதுல வந்து இவங்களுக்கு கவனம் செலுத்தாமல் இந்த பொருள் பற்றாக இவங்க என்னென்ன கவனம் செலுத்தணுமோ அதை வந்து இந்த வண்டி வாகன விஷயத்தில் கவனம் எடுத்துக்கணும். ரொம்ப வந்து இப்போ இன்னொருத்தர் பேரில் எழுதி வைக்கிறது, தான சக்தி அந்த மாதிரி எழுதுறது, இல்லைன்னா இப்போ வாங்கிறதே வந்து நம்ம அவங்க பேரில் இருக்கட்டும் அப்படின்னு வாங்கிறது, இதெல்லாம் வந்து கொஞ்சம் குழப்பங்களை கொடுக்கும், இஷ்யூஸை கொடுக்கும், வாக்குவாதங்களை கொடுக்கும், ஏமாற்றத்தை கொடுக்கும். இப்போ ரிஷபராசிக்கு நம்பி ஏமாறக்கூடிய அமைப்புங்கிறது கேதுனால தான். கேது நட்சத்திரம் தாங்க 8ல் இருக்குது, 4 8 12. அதனால் கேது ஸ்ட்ராங்காக வேலை செய்யும்போது ரொம்ப பிரச்சனை இருக்குது, ரொம்ப கவனித்து செய்யணும். புது விஷயங்களில் கூட பொருளாதார செலவுகளில் கூட ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஒரு மருத்துவ செலவு அல்லது இப்போ வீடு கட்டுறேன்னு சொல்லி நம்பி ஏமாறுறது, ஸோ இதெல்லாம் கவனமாக இருக்கும். இப்போ கட்டுறதுன்னா இப்போ கடன் வாங்கி அந்த மாதிரி சூழ்நிலை இறங்கலாமா கடன் வாங்குறதுக்கு? கடனுக்கு கொடுக்குறவர் ராகு வந்து ஹெல்ப் பண்ணுவார், பட் அந்த ஹெல்ப் பண்ணுறது வந்து தாமதமாயிடும். ஒரு குறிப்பிட்ட டைமு அலோகேட் பண்ணி அந்த டைமுக்குள்ளே வந்து சேரலைன்னாலும் லாஸ் தானே, அந்த மாதிரி ஆகிடும். என்னை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு வீடு கான்சன்ட்ரேஷன் கம்மி பண்ணிக்கணும், ரிஷபராசி பொறுத்த வரைக்கும் கம்மி பண்ணிக்கணும். அதே நீங்கள் வந்து ஜொல்லாக வாங்கலாம், கோல்டாக வாங்கலாம், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், அந்த மாதிரி பண்ணிக்கலாம், அது பண்ணிக்கலாம். அந்த மாதிரி மூவிங் அசெட்டாக பண்ணிக்கலாம். சிறப்புங்க ஐயா. இவங்களுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் தான் திருமண வாழ்க்கை. திருமணம் நடக்கவே இல்லை, வரன் பார்த்துக்கிட்டே இருக்குது, அமையலாம் அப்படின்னா இவங்களுக்கான வரன்களை இந்த நேரத்தில் அமையுமா? ஜூனுக்கு அப்புறம் அமையும். ஜூன் வரைக்கும் நான் சொன்ன மாதிரி அந்த 7க்கு 8 வேலை செஞ்சுட்டு, அதனால் தடைகள் ஏற்படும். ஏற்கனவே பார்த்துட்டோம், பேசிட்டோம், திடீர்னு பின்வாங்கிட்டாங்க, பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க, இப்படியெல்லாம் அப்படியே இழுத்துட்டு போயிட்டுருக்கோம். ஆஃப்டர் ஜூன் வந்து எல்லாம் செட்டில் ஆகும். புதுசாக நீங்கள் வந்து ஏற்கனவே நிச்சயமாகி கேன்சல் ஆகியிருந்தால் கூட அடுத்து வேற ஒரு மாப்பிள்ளையோ பொண்ணோ கிடைக்கும், நல்ல உறவுகள் வந்து நல்லாயிருக்கும். திருமண காரியங்களுக்கு இந்த 2026 பிற்பகுதி சிறப்பான அமைப்பு. சிறப்புங்க ஐயா. இந்த சொத்து விஷயமா வந்து நிறைய கேஸ் போட்டிருக்கோம், அதாவது லீகலாக போயிட்டு இருக்கு, 2 வருஷமாக போயிட்டு இருக்கு. இந்த வருஷமாக நமக்கு சாதகமாக தீர்ப்பு வருமானு இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக வரும். காரணம் என்னென்னா இப்போ வந்து 6ஆம் இடம் என்பது வழக்கு, 6ஆம் இடத்துல இருக்கிற நட்சத்திரம் தான் ராகு. அந்த ராகு வந்து 9ஆம் இடத்தை குறிகாட்டுறார். ரிஷபத்துக்கு 9ஆம் இடம் தான் மகரம், அந்த இடத்த குருவும் வந்து பார்க்குறாரு. ஸோ நிச்சயமாக அதெல்லாம் விடுதலையாகும். ஜூன் மாதத்துக்கு அப்புறம் அதெல்லாம் கிளியர் ஆகும். சிறப்புங்க. இப்போ குரு வர ஸ்தானத்தினால இவங்களுக்கு எந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்குது? குரு வந்து இப்போ ஒரு சொந்த நட்சத்திரத்தில் போகிறாரு அப்படின்னா கிட்டத்தட்ட அது புனர்பூசம் 3 பாதத்தில் இருந்தாலும் சரி, 4ஆம் பாதத்துக்கு போனாலும் சரி, அவர் சொந்த நட்சத்திரத்தில் இருக்கார். அவர் வந்து மீனத்தின் பலனையும் தருவார். இதுதான் சூத்திரம். மீனம் லாபராசி தானே, 11ஆம் இடம். அப்போ 11இன் பலனை கண்டிப்பாக தருவார். அதனால் பணம் சேர்க்கையினால் இன்பம், மகிழ்ச்சி, ஒரு திருப்தி, அதே மாதிரி உறவுகளால் திருப்தி, தொழில்னால திருப்தி, இது எல்லாத்தையுமே இந்த குருவினுடைய பலன் இந்த வருஷம் இவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. மன திருப்தி, வெற்றி அடையக்கூடிய ஒரு அமைப்பு. சிறப்புங்க. இந்த வருஷம் இதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படின்னா என்ன மாதிரி விஷயங்கள் இருக்குங்க? நான் சொன்ன மாதிரி ஃபிக்ஸட் அசெட்ஸ், அதில் வந்து மாற்றங்கள் பண்ணாதீங்க. அதே மாதிரி அதில் வந்து பிளட்ஜ் பண்ணுறது, இன்னொருத்தரை நம்பி இறங்குறது, கூட்டாக வேலை செய்கிறது, இந்த மாதிரி இதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா உறவே வந்து பகையாக மாறக்கூடிய வேலையை ராகு கேதுக்கள் பண்ணுவாங்க. இப்போ ராகு மகரத்தின் பலனை செய்கிறாரு அப்படின்னா அது வந்து உறவுக்கும் சரி பொருளுக்கும் சரி அவர் வந்து ராகு வந்து நெகட்டிவாக தான் செய்கிறார். நாம் ஜென்ரலாக என்ன நினைப்போம், 10ல் ராகு,
பிரமாதமாக இருக்கும். அதே மாதிரி நாளில் கேது உற்பத்தி சார்ந்த தொழில்கள் இதுக்கெல்லாம் நல்லா இருக்கும்னு நினைப்போம். ஆனால் இந்த சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறதுங்கிறது ஒரு விதிவிலக்கு. அதில் தான் இந்த ஸ்பெஷல் ரூல் அப்ளை ஆகும். சிறப்புங்க, ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் அடுத்தடுத்த ராசிகளை பற்றி பார்க்கலாம். நன்றி.